Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 11.4ல இருக்கிற இன்டகிரேஷன் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? ஸோ தேர்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 12x மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 5, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எஃப் டபுள் டேஷ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. எதுக்காக இந்த ரெண்டு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆப்வியஸ்லி எஃப் டபுள் டேஷ்னு இருக்கனால ரெண்டு கான்ஸ்டன்ட் கிடைக்க போகுது. அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் எழுதிட்டேன். ஓகே, ஸோ கொஸ்டின் எழுதிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டேர்மையும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஓகேவா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்தது 12 இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். -6 இன்டெகிரல் ஓவர் டிஎக்ஸ்ன்னு வரும். ஓகே, நம்ம தனித்தனியாக எழுதிட்டு தனித்தனியாக எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஏன்னா எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n+1 பை n+1 கரெக்டாக? அப்போ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 1+1 பை 1+1ன்னு சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். -6 இன்ட்டு இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் சி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். 2வையும் 12வையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் சின்னு வரும். அடுத்தது நமக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னது? எஃப் டேஷ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 1ங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5. இப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் சி. இப்போ 5 ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 ப்ளஸ் சி. 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா சியோட வேல்யூ 5ன்னு வரும். இப்போ இந்த சியோட வேல்யூ 5 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5ன்னு வரும். அடுத்தது இதை இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிரும். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 5 இன்டெகிரல் ஓவர் டிஎக்ஸ்ன்னு வரும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். -6 எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இன்டெகிரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் 5x ப்ளஸ் டின்னு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 3 1 டைம்ஸ் 3 2 டைம்ஸ் 2 1 டைம்ஸ் 6 வந்து 3 டைம்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் டின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஹிண்ட் இருக்கு இல்லையா? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு அதை எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 13னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 13 வரும். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 30 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் டின்னு வரும். 30 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 ப்ளஸ் 5 வரும். 2 மைனஸ் 3யோட வேல்யூ என்னது? -1. -1 ப்ளஸ் 5யோட வேல்யூ 4. ஓகே, ஸோ 4 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 30 மைனஸ் 4 ஈக்குவல் டு டி. அப்போ 26 இஸ் ஈக்குவல் டு டின்னு வரும். இப்போது இதை கொண்டுட்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 26 அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ நான் முன்னாடியே வீடியோ எடுத்தேன். பட் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல +5 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -5ன்னு போட்டுட்டேன். அதனால எனக்கு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல தப்பாயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சம்மை வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.